நம்ம வச்சுக்கிற செண்டுமல்லி செடிக்கு நம்ம இன்றைக்கி ஏர் போடுறோம். வச்சு ஒரு 15 நாள் ஆகுது பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம செடியோட பக்கத்தில் நம்ம கலந்த உரத்தை வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, அது என்னென்ன உரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதுக்கு என்ன உரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், டிஏபி ப்ளஸ் மெக்னீசியம் சல்ஃபேட். இது கருப்பு கலராக பெப்பர் மாதிரி இருக்கா, சின்ன சின்னசாக குட்டி குட்டியாக, அது டிஏபி. அந்த மாதிரி சக்கரை மாதிரி ஒயிட்டாக இருக்குது பாருங்க, அது மெக்னீசியம் சல்ஃபேட். இந்த உரத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ஒரு 45 நாள்லேயே வளர்ந்து நமக்கு ஹீல்டு தரக்கூடியது. இந்த பூச்செடி வந்து நல்லா சீக்கிரமாக வளர்ந்து பூ கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் டிஏபி போடுறதுனால செடியோட வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும், சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடும். அதுக்காக மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுக்கறதுனால செடி நல்லா பச்சை பசேல்னு நல்லா கிளையடிச்சு வரும். செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். நிறைய ஒளிச்சேர்க்கை செய்கிறதுனால என்ன பண்ணுவோம், நிறைய நியூட்ரிஷனும் அதை எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். அதுக்காக தான் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த டிஏபி மெக்னீசியம் சல்ஃபேட் மிக்ஸ் பண்ணி செடியோட பக்கத்தில் போடுறோம். ரொம்ப பக்கத்தில் இல்லை, ஏன்னா இந்த டிஏபி கொஞ்சம் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் செடி ஒரு மாதிரி சூடு எடுத்த மாதிரி வாடி செத்து போயிடும். அதனால் ரொம்ப பக்கமாக போடக்கூடாது. தூரமாகவே போட்டு நம்ம மண்ணை வெட்டி 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 போட்டு மூடுறோம். இப்போ இந்த மாதிரி மண்ணை போட்டு அந்த உரத்தை மூடிட்டோம் அப்படின்னா இந்த உரம் வந்து ஒரே டைமில் கரைஞ்சி போகாது. தண்ணி நம்ம ஒவ்வொரு வாட்டி கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 அதோட அந்த செடியோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். ஒரே டைமில் கரைஞ்சி போகாது. ஒவ்வொரு வாட்டி தண்ணி கட்டும்போதும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 வேர் மூலியமாக இந்த செடி அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த இது ஈஸியாக தண்ணியிலேயே கரையும், ரொம்ப சீக்கிரமாக கரையும். அது அப்படியெல்லாம் இருக்காது. அது இல்லாத இந்த செடியோட பக்கத்தில் நம்ம கொத்தி விட்றதுனால புதுசாக வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த மண், புது மண் நம்ம எடுத்து இப்படி கரை மாதிரி கட்டுறோமா, அதனால் நம்ம தண்ணி கட்டும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஈரத்தை இழுத்து வச்சுக்கோம். தண்ணியை இழுத்து வச்சுக்கிட்டு அந்த ஈரப்பதமே வச்சுக்க அந்த செடியை சுற்றி ரொம்ப நாளைக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு நல்ல ஈரப்பதத்தை அந்த மண் அப்படியே வச்சுக்கும். நம்ம வெட்டி போட்ட புது மண்ணில் நல்ல ஈரத்தை கலந்து நல்லா வச்சுக்கும். ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குன்னு வைங்களேன் செடியை சுற்றியும். பாருங்கள், நான் தண்ணி கட்டுறது காட்டுறேன் பாருங்கள். நம்ம மோட்ரு போட்ட உடனே தண்ணி எப்படி வருது, உள்ளே தான் பைப் இருக்குது. நம்ம மேலே இருந்து பைப்பு உடஞ்சி போச்சா, அதனால் உள்ளேருந்து அப்படியே வருது. இந்த தண்ணி தான் நம்ம கட்டுற தண்ணி தான். நம்ம வாய்க்கால் பாத்தியாக நம்ம தண்ணி கட்டி விடுறோம். பாருங்க, இப்படி நம்ம செடிக்கு இப்படி தான் நம்ம தண்ணி கட்டும் போது நம்ம உள்ளே போட்டிருந்த அந்த உரம் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கரையாது. அந்த மண்ணுக்கு அடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரம் இறங்க 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 கொஞ்சமாக கரைஞ்சி 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 அந்த செடிக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். அந்த செடி ஒரே டைம்லாம் எடுக்காது, கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். பாருங்கள், தண்ணி நம்ம எவ்வளோ ஃபுல்லாக கட்டுறோன்னு. ஏன்னா செடி 2 பக்கமும் கரை இருக்குது, நடுவில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஃபுல்லாக விட்டு கட்டும்போது தான் அதுக்கு ஈரம் நல்லா இருக்கும். நம்ம ஏர் போட்ட உடனே நம்ம நல்ல ஈரம் கொடுத்தோம், இல்லைன்னா அந்த உரத்தோட சூட்டுக்கு செடி நிறைய செத்து போயிடும். அதனால நம்ம இப்பயே தண்ணி கட்டிட்டோம். ஏர் போட்ட உடனே நம்ம தண்ணி கட்டிட்டோம். ரப்ப விட்டு ஃபுல்லாக விட்டு நம்ம தண்ணி கட்டுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 வாரம் கழித்து வீடியோ போகிறோம் பாருங்கள், செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்து இருக்குன்னு. இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுத்தாவே செடி பச்சை பசேல்னு வரும். அது இல்லாத பூ செம்ம குவாலிட்டியில் வரும்.